போக்குவரத்து கழகங்கள் 13 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாததால் அந்த கழகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கூட்டுறவு சங்கம் கடன் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இந்த முடிவால் விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் பகுதிகளில் உள்ள போக்குவரத்து கழக ஊழியர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம், விழுப்புரம் போக்குவரத்து கழகம், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உள்ளிட்டவற்றில் பணிபுரிபவர்களே இந்த கூட்டுறவு சிக்கன சேமிப்பு மற்றும் கடன் சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ளனர். அவர்கள் சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையிலும் அவசர தேவைகளுக்காக கடன் வழங்கும் பணியிலும் இந்த சங்கம் முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் முதல் விழுப்புரம் மற்றும் சுற்றுவட்டார மண்டலங்களின் ஊழியர்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட 13 கோடி ரூபாய் தொகையை அந்த கழகங்கள் இன்னும் கூட்டுறவு சங்கத்திற்கு செலுத்தவில்லை. இதனால் அந்த மண்டல ஊழியர்களிடம் இருந்து கடன் மனுக்கள் பெறுவது, கடன் வழங்குவது, கணக்குகள் முடிப்பது உள்ளிட்ட பணிகள் அனைத்தும் நிறுத்தப்படுவதாக சங்கத்தின் பொறுப்பாளர் உமாச்சந்திரன் அறிவித்துள்ளார். இந்த நிலுவைத் தொகையை பெற்றுக் கொள்வதற்கான சட்ட நடவடிக்கைகள் நடந்து வருகின்றன. நிலுவைத் தொகை கிடைத்ததும் வழக்கம் போல கடன் மனுக்கள் மீண்டும் ஏற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் கடன் வசதியின்றி தவித்து வருகின்றனர்.